இங்கே பாருங்கம்மா, இவன் இருக்கானே என்ன ஒரு டார்ச்சர் பண்ணுறா தெரியுமா வீட்டில். இங்கே தான் அமைதியாக இருக்கான், வெளியே வந்திருக்கானு. ஆனால் இவனை மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாத. வீட்டில் என்ன ஒரு டார்ச்சர் பண்ணுறான்னு தெரியுமாம்மா. ஒரு வேலை செய்யறதுக்கு விட மாட்டேங்கிறான், சாப்பாடு செய்யறதுக்கு விட மாட்டேங்கிறான், குளிக்க விட மாட்டேங்கிறா. என்னதாம்மா பண்ணுறது நீயே சொல்லுமா. அதுதான் அவன் அப்படித்தான் செய்தானே, நீ அப்படித்தான் செய்தான். வீட்டுக்கு வந்தாலும் அப்படியே பண்ணிட்டு இருக்கான், நீ இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருக்கான். ஒரு டிவி பார்க்க விட மாட்டேங்கான் நிம்மதியா. முன்னாடி வச்சு மறைச்சிக்கிறேன், ஒன்றும் தெரிய மாட்டேங்க எனக்கு. என்ன தான் செய்ய அவனை வச்சுக்கிட்டு விரட்டி விரட்டி விட்டாலும் திரும்ப திரும்ப வீட்டுக்குள்ளே வந்துடுறான். உன் மகன்கிட்ட நீ சொல்லு, நானே சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அப்படியாம்மா, அப்போ இங்கே வந்து இதே தான் பண்ணிட்டு இருக்கானா. அவன் என்ன பண்ணுற தெரியுமா, பாவமெல்லாம் பார்க்காத. வந்து இதே மாதிரி சேட்டை எதுவும் பண்ணிட்டு இருந்தானே, ஒரு குச்சி எடுத்து அடித்து துரத்தி விட்டுரு, வெளியே துரத்தி விட்டுரு. பாட்டி, ஏ பாட்டி, எங்கே இருக்க நீ? இங்கே வா. ஏத்தா ஏத்தா அவன் வந்துட்டான் பார்த்தா. என்னன்னு கேளு, இன்னைக்கு என்னன்னு. ஏதா நேற்று வீட்டுக்கு வந்துட்டு தூங்கவே மாட்டேங்கான்தா. நைட்டு ஃபுல்லாக போனால் நோண்டிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு என்னைய தூங்க விடாமல் அலக்கழிக்கான்தா என்னைய. மாவன் ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? அங்கேயும் இதே டார்ச்சர் தான் பண்ணுறேன்னு பார்த்தா இங்கே வந்து இதே தான் பண்ணிட்டு இருக்கியா? கம்மன் ஒரு இடத்துல அடங்கி இருக்க மாட்டியாடா? அங்கங்கே சுற்றிட்டே இருக்க. வா உனக்கு வீட்டுக்கு வா, உனக்கு சூடு வச்சுடுற கைங்கள் எல்லாம். அப்புறம் ஒரு இடத்துல அடங்குவில்ல, கொடுக்குற சோத்தை மட்டும் தின்னுட்டு கடை. அம்மா அம்மா நான் ஒன்றுமே செய்யலம்மா, இவங்க சும்மா சொல்கிறாங்கம்மா, நான் ஒன்றுமே செய்யலம்மா. இவன் இருக்கால்லம்மா, இவன் என்ன பண்ணுறா தெரியுமா? எங்கள் வீட்டுக்காரங்க இருக்காங்கல்ல, எவ்வளோ அமைதியான ஆள் உனக்கே தெரியும்ல. அவங்களே போட்டு அத்தனை டார்ச்சர் பண்ணுறாமா, அவங்களே கோவப்படுத்துகிற அளவுக்கு பண்ணிட்டு இருக்கான். வந்து நிம்மதியாக வேலைக்கு போயிட்டு வந்து சோறு திங்கிறக்கு விடுறதில்ல, தண்ணி குடிக்கிறக்கு விடுறதில்ல. என்ன ஒரு டார்ச்சர் பண்ணுறான்னு தெரியுமாம்மா? குடும்பத்தையே ஆட்டி படைக்கிறான். ஏம்ல இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? பிராணி மனுஷனை போட்டு ஏன்டா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு சுறுசுறுன்னு இருந்தா கையை போட்டு தரையில் போட்டு தேய், அப்போதான் அறிவு வரும் உனக்கு. அப்புறாணி மனுஷன் அவர் வேலை பார்த்துட்டு வந்து அவர் பழக்க தூங்குவாரா, இல்லை அவரை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காம்ல? அதெல்லாம் உனக்கு தெரியாது பாட்டி, அதெல்லாம் நாங்கள் அப்பா அம்மா நாங்கள் ஜாலியாக இருப்போம். உனக்கு என்ன தெரியும்? ஏன்டா நைட்டு ஃபுல்லாக போன நோண்டிக்கிட்டு இருக்க? இதே தான் உனக்கு வேலையா? ஆச்சு ஆச்சு, அதெல்லாம் உனக்கு தெரியாதாச்சு, அதெல்லாம் எங்களுக்கு ஒரு வேலை ஆச்சு. இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்டாச்சு அதை சொல்லு. ஆமாம், நீ பெரிய கலெக்டரு, உனக்கு புரிய வைக்க எனக்கு தெரியாது பாரு. அந்த ஃபோனில் ஏதோ ஆர்டர் போடலான்னு சொன்னியே, எனக்கு ஒரு நல்ல கருப்பு மையும் டப்பாவும் இந்த இடுப்பு வலிக்கு ஒரு தைலமும் வாங்கி தரேன்ல சொன்னேன்ல, என்னாச்சு? அதெல்லாம் வாங்கிடலாமாச்சு. ஆனால் இப்போ கடைக்கு போயிட்டு வர்ற வழியில் பக்கத்து ஊர் கண்ணாயிரம் தாத்தாவை பார்த்தேன், உன்னை கேட்டதா சொன்னார். என்னது கண்ணாயிரமா? அப்படியாடா, அவங்களே பார்த்தா? சரி சரி அம்மா, சரி சரி, அவங்க தான் பாட்டு வந்திருக்கானம்மா. என்னமோ சொல்லி வேறு அனுப்பிட்டுருக்காங்களாமே. உனக்கு நல்லதாக போச்சு, கேட்டோன்னே மூஞ்சி மாறிடுச்சே. பரவாயில்ல, நடக்கட்டும் நடக்கட்டும். அட போடி, எனக்கு வெக்காக்கமா வருது போடி. பாட்டி என்னாச்சு பாட்டி, என்னன்னு சொல்லு பாட்டி, எனக்கு புரியுது. அந்த ஆளுக்கு இன்னும் வாய் ஓயலை. இளவட்டமாக இருக்கிறப்போ என் பின்னாடி சுற்றுன்னு சுத்தாமல் வந்துட்டான். இன்னுமா என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன்? ஆமாம் பாட்டி, ஆமாம் பாட்டி, ஆமாம். என்னது தாத்தா உன் பின்னாடி சுற்றினாரா? நிஜமாவாச்சு? பின்ன உன் தாத்தா அந்த ஆள் மண்டையை உடைக்காத குறைதான். சரி சரி, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? முதல்ல அந்த தைலத்தை வாங்கி தொலை, அப்புறம் பழைய கதையை சொல்கிறேன். ஆச்சு ஆச்சு, எத்தனை தைலம் வாங்குறது உனக்கு? ஒன்று போதுண்டா பேரா. நீங்கள் வாங்கி தந்தாலே அதுவே பெரிய எனக்கு சந்தோஷம்தான். ஓகே ஓகே.